ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க மணி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 1 கப் பச்சரிசி மாவு வீட்டில் ரெடி பண்ணதை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி வைக்கலாங்க. பச்சரிசி மாவு வறுத்த மாவுங்க. 1.5 கப் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. லைட்டாக இதில் உப்பு போட்டுக்கலாங்க. இனிப்பு மணி கொழுக்கட்டை தான் நம்ம பண்ண போகிறோங்க. இப்போ தண்ணி நல்லா கலக்கி விடலாங்க. தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டுங்க. இப்போ மாவு அப்படியே கொட்டிக்கலாங்க. நல்லா கலக்கி விடலாங்க. இதில் அப்படியே அரை சட்டிகை நெய் போட்டுக்கலாங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க. இதில் அப்படியே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இது நல்லா கையில் ஒட்டாத பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி விடலாங்க. இப்போ இது நல்லா கிளறிட்டாங்க பாருங்கள், கையில் இப்படி ஒட்டலை. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி நம்ம இப்படி வச்சுக்கலாங்க. எல்லா மாவையும் நான் பிடிச்சிட்டு வந்துட்டு காட்டுறேங்க. பாருங்கள், சின்ன சின்ன பால்ஸாக எல்லாத்தையுமே நான் உருட்டி வச்சுட்டேன். இது அப்படியே ஆவியில் வேகட்டுங்க. வெந்ததும் நம்ம பார்க்கலாம். மணி கொழுக்கட்டை வெந்துட்டு இருக்குதுங்க. இப்போ அதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளரில், குட்டி டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 3/4 கப்பு வெல்லம் போட்டிருக்கேங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான வெல்லம் போட்டுக்கோங்க. இது நல்லா கரையிட்டுங்க. கரைஞ்சி கொஞ்சம் பாகுப்பதம் வரும்போது நம்ம தேங்காய் பூவெல்லாம் போடலாங்க. நம்ம போட்ட வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டுங்க. பாகுப்பதத்துக்கு கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிட்டாலே நம்மளுக்கு ரெடி ஆகிருங்க. மணி கொழுக்கட்டை சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம இந்த வெல்லம் பாகுல இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ சூப்பராக வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், மணி கொழுக்கட்டையே இப்படியே போட்டுக்கலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அந்த மாவுலேயே தேங்காய் பூ போட்டிருக்கோம். இப்போயும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம விநாயகருக்கு வச்சு கும்பிட வேண்டியது தாங்க. சூப்பராக மணி கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. அப்படியே கொஞ்சம் 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சா போதுங்க. சூப்பராக மணி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சாமிக்கு வச்சு படைக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.